உச்ச நீதிமன்ற அளவிற்கு இணையாக இல்லை. அப்படி ஒரு அழகு இந்த நீதிமன்றத்தின் அழகுக்கு மேலும் அழகு சேர்ப்பது நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர் கையில்தான் இருக்கிறது. புதுக்கோட்டையில் கட்டிடமைக்கப்பட்ட நீதிமன்ற கட்டடங்களை திறந்து வைத்து உரையாற்றினார் உச்ச நீதிமன்ற நீதிபதி. புதுக்கோட்டை மன்னர்களால் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பல்வேறு இடத்தில் சிதிலமடைந்திருந்த நிலையில் அதனை பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்காக தமிழக அரசு கடந்த 2 வருடத்திற்கு முன்பு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தது. 2 வருட காலம் நீதிமன்ற வளாகம் முழுவதும் புதுப்பிக்கும் பணி பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் நிறைவுற்று திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை நீதிபதி பூரணஜெய ஆனந்த் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள வருகை தந்த நீதிபதிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்வில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுஜித் அரவிந்த், தர்மவதிகாரி மற்றும் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள், நீதிமன்ற அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ்.